அந்த காமெடிக்கு பணம் தானே வேணும், நான் தரேன். எவ்வளவு வேணாலும் தரேன். இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் என் குழந்தைய மீட்க எவ்வளவு செலவானாலும் நான் தரேன். அவ கால கூட விழுந்து என் குழந்தைய நான் கூட்டிட்டு வரேன். ஆனா அந்த தவசி சொல்றானே, அது என்னால நம்ப முடியாது. சரி சரி, நான் போய் சாட்சி சொல்றேன். ஆனா என் குழந்தையோட போட்டோவை அவன் காட்டுவானா? அப்படி காட்டினா பெத்த எனக்கோ இல்ல உங்களுக்கோ யாருக்காவது அடையாளம் தெரியுமா? என் புருஷனுக்கு தெரியும் அண்ணி. எந்த சூழ்நிலையிலயும் குழந்தைய அடையாளம் காட்டுவேன்னு அவர் தான் சொல்றாரு. அவரால முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்ப அத பண்ணுவோம். போட்டோவை கொண்டு வர சொல்லு. உன் புருஷன் அதை பார்த்து அக்கா இதுதான் உன் குழந்தைன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணலாம். அதுக்குள்ள இறக்க இல்லாதவ, குழந்தை மேல பாசம் இல்லாதவ என்னென்னமோ பேசுறீங்க. அது என்னால தாய்க்க முடியல. போட்டோவோட இல்ல, போட்டோவோட வரேன். என் குழந்தை போட்டோவோட வரேன். அப்படி வந்து அது நம்ம குழந்தைன்னு உறுதி ஆயிடுச்சுன்னா உன் அண்ணி தவசிக்கு சாதகமா சாட்சி சொல்லணும். சொல்லுவாங்களா? கேட்டு சொல்லு. அத பத்தி அப்புறமா யோசிக்கலாம். இது சரிப்பட்டு வராது. ஏன் கலைவாணி? இது நியாயமா? தவசிதான் பொண்ணை காப்பாத்தினா குழந்தைய காட்டுறேன்னு சொல்றான். அப்ப குழந்தையும் வாங்கிக்கிட்டு அவனை ஏமாத்துறது தப்பு இல்லையா? ஆஹா, ஏன்பா இது ஒண்ணும் சரிப்பட்டு வராது. இவன் நம்மளை ஏகப்பட்ட சிக்கல்ல மாட்ட விட்டுருவா, ஜாகிரதை. எனக்கு என் குழந்தை வேணும். அதுக்காக தவசி சொன்னதை செஞ்சுதான் ஆகணும். கலைவாணி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. முதல்ல நான் கேட்டது ஏற்பாடு பண்ணுங்க. நான் சொல்ல, அந்த செல்லம்மாக்கு தாய் பாசத்தை விட அந்த ஸ்னேகாவை பழி வாங்கறதுதான் முக்கியமா போச்சு. அவ சரிப்பட்டு வரமாட்டடா. வா. கலைவாணி, வீடு பூட்டிருக்கு, எங்க போயிட்டீங்க? குழந்தை விஷயமா செல்லமாக வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்க, என்னாச்சு? டேய், உன்கிட்ட சொல்றதுக்குள்ள அங்க ஒன்றும் பெருசா நடந்துல்ல. உன் வேலையை பாரு. நீ என்ன வாயை பார்த்துட்டு இருக்க? போய் வீட்டு தரப்போ. என்னாச்சு சொல்லுங்க. நடந்தது வா, வா, நடந்ததானே தெரியும். உள்ள வா. கலைவாணி, என்ன? நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், யாருமே பதிலே சொல்லலாம். என்னடி அர்த்தம்? அது டேய், இப்ப உனக்கு என்னடா தெரியணும்? செல்லம்மா கேட்டாலே ஒரு கேள்வி, அது அவளால தானே கேட்க முடியும். நியாயத்தை தானே கேட்டாங்க. எவனா ஒருத்த வருவான், குழந்தை என்கிட்ட இருக்குன்னு சொல்வான், அதை நம்பணுமான்னு கேட்டாங்க. உங்களால பதில் சொல்ல முடிஞ்சதா? குழந்தையோட போட்டோ இருக்கான்னு கேட்டாங்க, அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடிஞ்சதா? இல்ல இல்ல. நியாயத்தை கேட்டா உடனே அவங்க மேல உங்களுக்கு கோவம் வந்துருமே. என்ன பேசுற நீ? என்னாலையும் செல்லம்மா மாதிரி தவசுகிட்ட பேச முடியும். ஆனா நம்ம குழந்தை அவன் கையில இருக்கு. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா யார் பதில் சொல்றது? அது ஏன் வாரிசுடி? அந்த குழந்தைக்கு எதுவுமே நடக்கூடாது. அதனாலதான் வாயை மூடிட்டு இருந்தேன். இல்லன்னா பிச்சு புடுவேன், பிச்சு எல்லாரையும். ஆமா. எடுது குழந்தை தவசிக்கிட்ட இருக்கா? இல்லங்க, யாரோ காமினி கிட்ட இருக்கான். காமினி கிட்டியா? செல்லம்மா பாத்தீங்களா? பேசினீங்களா? என்ன முடிவு பண்ணிருக்காங்க?
என் பொண்ணுக்கு சாதகமா சாட்சி சொல்றேன்னு சொன்னாங்களா? இது பாருங்க, நான் என் குழந்தைய முதல்ல பார்க்கணும். படமல, நீங்க என்ன பேசுறீங்க? அந்த காமினி எங்க இருக்கா, அந்த குழந்தை எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அந்த குழந்தைய நான் ஏன் கஸ்டடி கொண்டு வந்திருக்க மாட்டேனா? அந்த குழந்தைய கொண்டு போய் செல்ல மாட்ட கொடுத்துட்டு, அம்மா என் பொண்ணு எப்படியா வெளியில கொண்டு வாமான்னு அவ காலில் விழுந்திருக்க மாட்டேன். இந்த பாருங்க, நான் உங்களுக்கு போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவ எனக்கு போன் பண்ணா. நான் உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்தேன், அவ எனக்கு 3 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கா. இந்த பாருங்க, காமினிக்கு முக்கியம் பணம், எனக்கு முக்கியம் என் மக சினேகா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என் குழந்தை வந்தாகணும். புரிஞ்சு போச்சு வடமல? அப்ப செல்லம்மா இதுக்கு ஒத்துக்கல இல்லையா? அதெல்லாம் உங்க பிரச்சனை. எனக்கு என் குழந்தை வந்தாகணும். அப்படித்தான் செல்லம்மா ஒத்துக்கல, எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த பாரு, இனிமே நீ ஆச்சு, உன் பொண்டாட்டி ஆச்சு, அந்த பொண்ணு காமினி ஆச்சு. என்ன விட்டுருங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும், அந்த செல்லம்மா மட்டும் என் வழிக்கு வரல, அந்த குழந்தைய நீங்க பணமா தான் பாப்பீங்க. என்ன மச்சாச்சு? அந்த தவசி பையன் என் குழந்தைய பணமா தான் பாப்பேன்னு சொல்றான். இருங்க, அவனை என்ன பண்ற பாருங்க. நான் சொல்றத கேளுங்க, அவசரப்படாதீங்க, காரி கெட்டு போயிடும். குழந்தைய பத்தி அவங்க சொல்றது உண்மையா போய் தெரிஞ்சுக்கணும். அந்த தவசிக்கிற நான் சொன்ன பையன், அவளை விடுங்க. அந்த காமெடி தானே, அவளை எனக்கு நல்லா தெரியும். ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க, அந்த காமெடியை கை கழுவ பிடிச்சி நான் நம்ம குழந்தைய தூக்கிட்டு வரேன். நான் ஊருக்கு போயிட்டு வந்த 4 நாளுக்குள்ள இவ்ளோ கூத்து நடந்து போச்சா? சரி, அந்த ஸ்னேகா கதை என்ன? கிரகப்பிரவேசத்தன்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டுறேன் வான்னு அந்த ஸ்னேகா கிட்ட சொல்லிருக்காரு கடற்கரை மாமா. அத நம்பி அவளும் கல்யாண பொண்ணு மாதிரி சீவி சிங்காரிச்சிட்டு வந்து நின்னா. அப்புறம் எங்க வீட்டுல தான் இருக்காங்களே ஒரு நாட்டாம, வேற யாரு? அந்த செல்லமாவதான் சொன்னேன். அவங்க பஞ்சாயத்து பேச போனாங்க, அப்படியே அவங்க மசியல. என்ன கட்டின பிரகஸ்பதியும் அவர் அண்ணனும் சேர்ந்து அவளை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டாங்க. அட பாவமே, இப்படி எல்லாமா செய்வாங்க? கதை கேக்குற உங்களுக்கே கோவம் வருதுல்ல? உதவாங்கனவ சும்மா இருப்பாளா? எடுத்தா துப்பாக்கிய சும்மா அப்படியே டுமு 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 டுமுன்னு சுட்டா. இப்ப அந்த ஆளு ஐசியூல பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. ஸ்னேகா கம்பி எண்ணிட்டு இருக்கா. தேவதாம்மா, தேவதா இவ்வளவு தூரம் நடந்து போச்சா? அப்புறம் அப்புறம் என்ன, கடற்கரை மாமா கோமால இருக்காரு. கவிதா, கவிதா. தோ வரேன் வரேன். ஏன் கவிதா, உன் புருஷனுக்கு எப்படிதான் மூக்கு வேர்க்குமோ தெரியலையே, பேச கூட விட மாட்டேங்கிறான். ஹாஸ்பிட்டல் போகணும், சாப்பாடு ரெடி பண்ண சொன்னேன், ரெடி பண்ணிட்டியா இல்லையா? சீக்கிரம் வா. ஆமாமா, ஊரே அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு. நான் என்ன ஹோட்டலமா வச்சு நடத்துறேன்? அத்தனை பேருக்கு நீ ஒருத்தியா சாப்பாடாக்கி போடுற, ரொம்ப பாவண்டியம்மா நீ. உங்களுக்கு தெரியுது, இந்த மனுஷனுக்கு எங்க புரியுது? ஏன் கவிதா, நீயும் உன் புருஷனும் ஆஸ்பத்திரிக்கு போறீங்களே, அந்த ஸ்னேகா தப்பிச்சு வந்து உன்னையும் உன் புருஷனையும் சுட்டுட போறா. ஜாக்கிரதையா இரு. ஏதோ உனக்கு நல்லது சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். பட்டா வரேன். கவிதா, கவிதா, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா, டைம் ஆகுதுல்ல. எங்க
ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணுமா? ஏன் கேக்குற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ஸ்னேகா சினிமால வர மாதிரி அங்கிருந்து தப்பிச்சு வந்து துப்பாக்கி எடுத்து உங்களை சுட மாட்டான்னு என்னங்க நிச்சயம்? நீங்களும் தானே அவளை அடிச்சீங்க. யாரு? அந்த விசாகம் சொன்னாங்களா? ஏன் எனக்கு தோணாதா? எனக்கும் பிரெயின் இருக்குல்ல? இருக்குடி, ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. என்ன பண்ண சொல்ற? இப்ப ரோட்ல பைக்ல போறோம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? ஆமாமா, உங்களுக்கு இருக்கிற டென்ஷன்ல வேணும்னே எங்கேயாவது கூட்டிட்டு போய் இடிச்சாலும் அடிப்பீங்க. இப்ப நீ வர போறியா இல்லையா? பல்ஸ் இறங்கிட்டே இருக்கு. நீங்க டாக்டர் கூட்டிட்டு வாங்க, நான் சீஃப் டாக்டர் கூட்டிட்டு வரேன். சரி. மாப்ள ஐயா கடற்கரை பாப்பா. இது என்ன ஐசியூவா இல்ல ஃபிஷ் மார்க்கெட்டா? நர்ஸ் இவங்களெல்லாம் ஏன் உள்ள விட்டீங்க? நீங்களாம் முறை கிளம்புங்க ப்ளீஸ், கிளம்புங்க. பாரதி எங்க? பாரதி எங்கன்னு கேட்டல. ஐயோ, இங்க தானே நின்னுட்டு இருந்தா. பாரதி கண்ணு. பாரதி, பாரதி, பாரதி. ஏண்டி பாரதி உங்களோட தானே விளையாடிக்கிட்டு இருந்தா? இந்த பக்கம் சின்ன குழந்தை ஏதாச்சும் பாத்தீங்களா? பாக்கலங்கய்யா. பாரதி எங்க போனாலும். பாரதி, பாரதி. கண்ணு பாரதி. அம்மா, இந்த பக்கம் ஏதாவது குழந்தை போச்சா? இல்லங்க, நான் பார்க்கல. பாரதி, பாரதி, பாரதி. இந்தாப்பா. அப்பா, என்னப்பா? என்ன? ஒண்ணு இல்லம்மா. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா. அண்ணனுக்கு ஏதாவது? வந்து செல்லம்மா, குழந்தை பாரதியை காணப்பா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தா. எப்படி? அது வந்துமா, கடற்கரைக்கு திடீர்னு பல்ஸ் இறங்கிடுச்சுன்னு நர்ஸ் வந்து சொன்னா. என்னமா ஏதோன்னு பயந்து போய் உள்ள ஓடி போனோமா. வெளியே வந்து பார்த்தா குழந்தைய காணோம்மா. இத்தனை பேர் இருந்திருக்கீங்க, என்னப்பா சொல்றீங்க? ஐயோ, பாரதி, பாரதி, பாரதி. இங்கெல்லாம் தேடி பார்த்துட்டோமா. ஐயோ, என்னப்பா பாரதிய பாத்தியா? ஹாஸ்பிடல் பூரா தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். ஐயோ, எவ்வளவு பேர் இருந்து எப்படிப்பா விட்டீங்க? நான் சொன்னலம்மா, நாங்க டென்ஷன்ல கடற்கரை உள்ள பார்க்க போனோம். வெளியே வந்து பார்த்தா குழந்தைய காணோம்மா. அவங்க சொன்னது கரெக்டாப்பா. அவங்க தான் என் குழந்தை கடத்திருப்பாங்க. யாரு என்ன சொன்னாங்க? அவரும் கலைவாணி என்ன பார்க்க வந்தாங்க. ஸ்னேகாவுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. உண்மையை சொன்னா என்ன பண்ணுவாங்களா?
தொலைச்சு போன குழந்தை எங்க இருக்குன்னு அந்த தவசிக்கு தெரியுமா? ஸ்னேகா வெளியே வந்தா என் குழந்தைய கொடுத்துருவாங்களா? என்ன பிளாக்மெயில் பண்றாங்களா? சொல்லுக்கா. நீ என்னம்மா சொன்ன? பைசாச்சி என்னால சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். முதல்ல என் குழந்தைய காட்டுங்க சொன்னேன். அப்ப நீ சொன்னதுதாம்மா சரி. அங்க வந்து உன்னை மிரட்டிட்டு இங்க வந்து குழந்தைய கடத்தி இருக்காங்களா? இதே வேலையா போச்சு அவங்களுக்கு. அங்க மட்டும் குழந்தை இருந்துச்சு, மாமன்னு கூட பார்க்க மாட்டேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. முதல்ல போய் குழந்தைய கூட்டு வரவா. என்னங்க? வாங்க மாமா. என்ன ஏய் மணியரசு, நல்லா தேடி பாருடா. மாமா, மாமா என்னாச்சு? என்ன மாமா தேடுறீங்க? மாமா என்ன தேடுறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்ன என்ன விஷயம்? குழந்தைங்க. எந்த குழந்தை? ஒண்ணும் புரியாத மாதிரி நடிக்காதீங்க. பாபார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிடல்ல இருந்து கடத்துனீங்களே, அந்த குழந்தை எங்கன்னு கேக்குறேன். வடமலைக்கு நல்லா தெரியும். எங்க வடமலை? ஹாஸ்பிட்டல்லையா? அண்ணன் காலையில இருந்து வீட்ல தான் இருக்காங்க மாமா. பாருங்க. எங்கேயும் போ. அவரால் இதை பண்ண முடியாதுன்னு நல்லாவே தெரியும். மரியாதையை சொல்லுங்க, எங்க இருக்காரு? நான் அவரை பார்க்கணும். கூப்பிடுங்க அவரை. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? எந்த குழந்தை? செல்லம்மாவோட பொண்ணு பாரதிய காணோம். எங்க வா? என் குடும்பத்தை கெடுக்கிறதே குலத்தொழிலா வச்சிட்டு இருக்கானே உன் சித்தப்ப, அவனையும் கூப்பிடு. அவன் இன்னொரு காலையை உடைச்சிட்டா உண்மையை கக்கிடுவான். எங்க அவன் கூப்பிடு. குழந்தைய நல்லா தேடி பாத்தீங்களா? காணாம போன குழந்தையை தேடலாம். கடத்தின குழந்தை எங்க போய் தேடுறது? செத்து போன குழந்தை கிடைக்கணும்னா கோர்ட்ல போய் பொய் சாட்சி சொல்லுன்னு செல்லம்மாவை மிரட்டினது நீங்க எல்லாம் தானே? அக்கா இதுக்கு சம்மதிக்கல, அதுக்காக பாரதியை கடத்தி வச்சு மிரட்டுறீங்களா? குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, அப்புறம் மாமன் கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் தாள இல்லனா என்னடா பண்ணுவ?